பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக உங்களோடு சேர்ந்து தேவனை துதிப்பதிலும் அவருடைய வசனத்தை தியானிப்பதிலும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நிமிஷம் வரை தேவன் நமக்கு நல்ல சுகத்தை, பலத்தை தந்திருக்கிறாரே. கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்பிக்கை டிவியிலே தேவனுடைய வார்த்தையையும் அவரை குறித்து பாடுகிற பாடல், தேவனுடைய நாமத்தை துதித்து பாடுகிற பாடல், உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அநேகர் போன் பண்ணி சொல்றாங்க எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று. உண்மையிலே இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது எனக்கு முதலில் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்க பாருங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இது ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, இந்த செய்தி, இந்த புரோகிராம் அப்படியே யூடியூப்ல கானிங்ஸ்டன் பிரைஸ் ஆர்மி திரையில நீங்க பார்க்கலாம். கானிங்ஸ்டன் பிரைஸ் ஆர்மி என்று நீங்க அதை கிளிக் பண்ணினால் உங்களுக்கு அது அந்த புரோகிராம் வரிசையாக அநேக புரோகிராம்கள் இருக்கிறது. உலகத்தில் எங்கு இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். புதிதாக பாடுகின்ற பாடல்களை நீங்கள் பாடி நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வசதியாக இருக்கும். மறவாதீங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் என்ன புது ப்ரோக்ராம் போட்டாலும் உங்களுடைய செல் உங்க பாக்கெட்டுக்கு வந்துடும். நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்போ நீங்க அதை பார்த்து தேவனுக்குள் இன்னும் பலனடைய உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். சந்தோஷமாக இருப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காரியங்களை தேடுகிறான். சிலரை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சினிமா தியேட்டருக்கு போனா எனக்கு சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வாலிப நாட்கள்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அப்படிதான் இருந்தேன். சரியான பைத்தியக்காரனா இருந்தேன். ஆமா, தெலுங்கானாவில் வரங்கல்ல இங்க சிரஞ்சீவி என்றால் அது ஒரு பெரிய நடிகர். அதனால அந்த படம் வந்தாச்சுன்னா சரி, வரங்கல்ல எத்தனை வாரம் ஓடுதோ நான் கண்டினியூவா பார்ப்பேன். அது மட்டுமல்ல, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என் வாலிப நாட்கள்ல, ஆமா, நான் அது நடிகர் சங்கமுனையும் ஆரம்பித்தேன். அது மட்டுமல்ல, அதுல பைத்தியக்காரனாக கிடந்தேன். ஆமா, அவன் குடிச்சிட்டு, அந்த சிரஞ்சீவி குடிச்சிட்டு ஏதாட்டி ஆக்ட் பண்ணானா அதே மாதிரியே குடித்து விட்டு ஆக்ஷன் பண்ணி அப்படி குடிகாரனா ஆனேன். ஆமா, அந்த மாதிரி ஒரு பைத்தியம். நான் சினிமா பைத்தியமாக இருந்த என்னை தேவன் ரட்சித்தார். சிலருக்கு சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கணும், சிலருக்கு சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் அவங்களுக்கு இன்பமா இருக்கும். ஆமா, சந்தோஷமா இருக்கும். சிலர் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், காலையில் எழுப்பினாலே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. இப்படி மனுஷன் ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு காரியங்களை உலகத்துல பார்க்கிறோம். சிலர் பொம்பளை கூட சுத்திட்டு அலைவான், அவனுக்கு அதுல சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்கே ஒரு அருமையான வசனம் உண்டு வேதத்திலே. பாருங்க, சங்கீதம் 135 சங்கீதம் 1 வசனத்திலே, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. சந்தோஷத்தை விட மேல ஒரு வார்த்தை, மேல ஒரு படி ஏறி சொல்லணும்னா இன்பம். இன்பம், தேவனை துதிப்பதுதான் எங்களுக்கு இன்பம். தேவனை சந்தோஷப்படுத்துவது இன்பமாக மாறுகிறது. ஆமா,
தேவனுடைய ஆலயங்கள்ல அதுதான் ஆலயங்கள் இருக்கிறது. ஆலயங்கள்ல போய் பார்த்தோம் என்றால் அதனாலதான் ஆலயத்துல சினிமா பாடல் பாடக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா அந்த சந்தோஷம் வேற, அது உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அது வேற. அதுல போயாச்சுன்னா அது அந்த ஆளை இழுத்துட்டு போயிரும் பாதாளத்துக்கு. ஆனா தேவனுடைய சந்தோஷம் என்பது அவரை துதிப்பதினால் வருகிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாம் எங்கேயும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் ஒரு தடவை என்னுடைய இந்த வரங்கல் பட்டணத்திலே நான் தெலுங்குல ஒரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு வாரமும் கொடுத்து கொண்டிருந்தேன் லோக்கல் டிவியில. அப்போ நான் ஒரு பிளைவுட் ஷாப் அந்த கடைக்கு போனேன். அந்த ஓனர் எனக்கு நல்லா தெரியும், லட்சுமி கணபதி என்கிற அந்த கடை. அப்ப அந்த கடைக்கு நான் போயிருக்கிறேன், ஜாமான் வாங்க போயிருக்கிறேன். அவரு எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ஒரு டீலாம் வாங்கி கொடுத்தாரு. குடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியா சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜாமான்லாம் வாங்கின பிறகு போயிட்டு வரேன்னு எழுப்பின உடனே அவர் சொன்னார், இன்னைக்கு காலையில உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னார். தெலுங்கானாவில் வரங்கல்ல நடந்த விஷயம். ஆமா. அப்ப நான் அவரை பார்க்கிறேன். அவரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருந்தார். அத நான் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப அன்பானவர், எனக்கு ரொம்ப நண்பர். அவர் பேர் ஸ்ரீனிவாஸ். அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கருப்பு ட்ரெஸ் போட்டிருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அப்போ அவர் என்னிடத்திலே சொன்ன ஒரு காரியம், ஐயா காலையில நான் பஜனைக்கு போயிட்டு வந்தேன், எத்தனையோ சினிமா பாடல்களை கேட்டிருக்கிறேன், எவ்வளவு பாடல்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனா நீங்க பாடின பாட்டுல ஏதோ ஒரு வல்லமை இருக்கு சார் அப்படின்னு சொன்னார். அதனால நான் வந்தவன், நான் வேற வேலையை பார்க்கல, வந்தேன், டிவி ஆன் பண்ணேன், உங்க ப்ரோக்ராம் வந்தது, அப்படியே சோபால உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்து அந்த பாடல் முழுவதும் கேட்டேன். என்ன சந்தோஷம் என்று சொன்னார். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தேவனை துதிக்கும் பாடல். அவரை நாம் துதிக்கும் போது அந்த துதியோடு சேர்ந்து தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும். அதை நாம் பார்க்க முடியும். சொல்லி ரொம்ப மகிழ்ந்தார், சந்தோஷப்பட்டார். என்ன பாட்டு? தெலுங்குல நானே எழுதின பாட்டு தான் அது. என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு என்கிற பாடல். ஆமா, அந்த பாடல் பாருங்க, தெலுங்குல நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் பாடி இருந்தேன் அந்த பாட்டை. அதை கேட்டு அவங்களுக்கு அந்த சந்தோஷம். அதனால தான் நாம் தேவனை ஆராதிக்கும் போது குறிப்பாக நாம் பாடுவது, தேவனை துதித்து பாடுகிறோம். அந்த துதியிலே சந்தோஷம் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. அதனால தான் ஏசாயா 66 அதிகாரம் 5 வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இந்த இடத்துல உங்களை அப்புறப்படுத்துகிற சகோதரர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அப்புறப்படுத்துகிற சகோதரர். அவங்களும் என்ன சொல்லுவாங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக சொல்றாங்க. ஆனா யாருக்கு அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்றால், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற மக்கள். அதே ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனத்தில் பாத்தீங்கன்னா, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் சொல்றார்.
நம்ம சில நேரங்களில் என்ன பார்க்கலையே நீ நாம கலங்குறோம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம். இயேசுவும் சொன்னார், வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, என்னுடைய வசனத்தை கை கொள்ளுங்க என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை நாம் படிப்பதினாலும் அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதுனாலும் ஒரு நடுக்கம் வரும். அந்த நடுக்கம் என்ன இருந்தாலும் சரி, அவர் சொல்லுவார், நான் உன் கூட இருந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன்ப்பா, நீ வெட்கப்பட மாட்டா. வெட்கப்படுகிற காரியங்கள் வரும் உலகத்துல, தலை குனிவு வரலாம். உலகத்தின் கண்களுக்கு பார்வைகளுக்கு அப்படி தெரியும். சுற்றி முற்றி இருக்கிற சுற்றார் உற்றார் கிற்றார் எல்லாம் இதுக்கு முன்பாக நடக்கலாம். ஆனா நீ என் வசனத்துக்கு நடுங்கு மகனே, நான் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி நான் காணப்படுவேன். உனக்கு ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன். அந்த சந்தோஷத்தின் மூலம் நான் என்ட்ரி கொடுப்பேன். ஆமா, அவருடைய என்ட்ரி அப்படி இருக்கும். வெட்கத்தோட இருக்கலாம். இந்த நாளிலும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, என்ன வெட்கமா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்ட்ரி அவர் கண்டிப்பா என்று அவர் அப்போ தெரியும், உலகத்துக்கு தெரியும். அப்போ ஒரு சந்தோஷம், உலகமே கண்டுகொள்ளாத சந்தோஷம், உலகமே தராத சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கும் போது சொன்னார் 2000 வருடங்களுக்கு முன்பு யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தடவை மெய்யாகவேன்னு சொல்லிக்கலாம், 2 தடவை மறுபடியும் மறந்து உறுதியா சொல்றார். நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உங்களை அப்புறப்படுத்திட்டாங்கன்னு நீங்க அழுது புலம்பலாம். ஆண்டவர் அவனை எங்களை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னு அவங்க செய்யலாம், பேசலாம். அதனால நீங்க அழுது புலம்பலாம். உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு என்ட்ரி நடக்க போது சீக்கிரம் தேவனே என்ட்ரி கொடுப்பார். அந்த என்ட்ரி இருக்கே, அது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்துக்கு தான் ஒரு உதாரணத்தை சொல்றார். ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள். எப்படி பிள்ளைய பெத்தெடுக்க போறனோ, 9 மாசம் சுமந்திருக்கிறேன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரம், ஒவ்வொரு நாளையும் எண்ணி 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 இனிமே பிள்ளை பெறுகிற சமயம் எப்படி பெற்றெடுப்பேனோ என்கிற ஒரு பயம். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் அந்த உபத்திரவத்தை நினையா. அதனால உபத்திரம் வந்துட்டே நீ கவலைப்படாதீங்க. துக்கம் வந்துட்டே, பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே கவலைப்படாதீங்க. தேவனே உங்களுடைய வாழ்க்கையில என்று ஆவார். ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். அப்பொழுது தேவனுடைய கரம் நம்மேல இறங்கும். அந்த உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளலாம். அதனால தான் நாம் பாடப்போகிறோம், ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தானே, இயேசுவோடு பேச பேச இன்பம் தானே, அவரோடு நடக்க நடக்க இன்பம் தானே என்று பாடப்போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. துதிக்க துதிக்க இன்பம் தானே. இந்த பாடல்கள் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. கானிங்ஸ்டன் பிரைஸ் ஆர்மி, இந்த பாடல் தேவன் கொடுத்த பாடல். ஆமா, அவரை ஆராதிக்க ஆராதிக்க இன்பம். ஒரு காலத்துல தண்ணி அடிச்சா இன்பம், ஒரு காலத்துல சினிமா பார்த்தா இன்பம். நீ சுற்றிட்டு அலைந்த என்னை வாலிப நாட்களில் தேவன் தொட்டார். ஆமா, பிரயோஜனமான பாத்திரமாக என்னை மாற்றினார். உங்களையும் மாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார், உங்கள் கணவனை மாற்றுவார். கலங்காதீங்க, தைரியம் பாடுங்க. அவருடைய சந்தோஷம் சமாதானம் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. வாங்க பாடுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாம் எழுப்பி நின்றுங்க, நல்ல தைரியமா பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. அவருடைய சந்தோஷம் சமாதானம் நம்மை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க ஆராதிக்க இன்பம், அவரோடு பேச பேச இன்பம். Thank you Lord. ஆமென். ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தானே, இயேசுவோடு பேச பேச இன்பம் தானே. ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தானே, இயேசுவோடு பேச பேச இன்பம் தானே. அவர் சொல் கேட்க கேட்க இன்பம் தானே, இயேசுவோடு நடக்க நடக்க இன்பம் தானே. அவர் சொல் கேட்க கேட்க இன்பம் தானே, இயேசுவோடு நடக்க நடக்க இன்பம் தானே. ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தானே, இயேசுவோடு பேச பேச இன்பம் தானே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க இன்பம் தானே, இயேசுவை பாட பாட இன்பம் தானே, இயேசுவை நெருங்க நெருங்க இன்பம் தானே, இயேசுவை நம்ப நம்ப இன்பம் தானே. ஆமென். Thank you Lord. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். Thank you Holy Spirit. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Thank you Lord. அவரை நெருங்க நெருங்க இன்பம். Thank you Holy Spirit. எல்லாம் சேர்ந்து துதிக்க துதிக்க இன்பம் தானே, இயேசுவை பாட பாட இன்பம் தானே. துதிக்க துதிக்க இன்பம் தானே, இயேசுவை பாட பாட இன்பம் தானே. இயேசுவை நெருங்க நெருங்க இன்பம் தானே, இயேசுவை நம்ப நம்ப இன்பம் தானே. இயேசுவை நெருங்க நெருங்க இன்பம் தானே, இயேசுவை நம்ப நம்ப இன்பம் தானே. ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தானே, இயேசுவோடு பேச பேச இன்பம் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா, எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா, ஆமென். Thank you Lord. ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க பார்க்க இன்பம் தானே, இயேசுவோடு பழக பழக இன்பம் தானே. அவர் நம்மை தேற்றும் போது இன்பம் தானே, அவர் நம்மை நடத்தும் போது இன்பம் தானே. ஹல்லேலூயா. சகையு பார்க்க ஆசைப்பட்டான், சகையுவின் வீட்டிற்கே இயேசு போனார். அவனோடு பழகினார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை பார்க்க பார்க்க இன்பம் தானே, ஆமென். இயேசுவோடு பழக பழக இன்பம் தானே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இயேசுவை பார்க்க பார்க்க இன்பம் தானே, இயேசுவோடு பழக பழக இன்பம் தானே. அவர் நம்மை தேற்ற தேற்ற இன்பம் தானே, இயேசு நம்மை நடத்த நடத்த இன்பம் தானே. அவர் நம்மை தேற்ற தேற்ற இன்பம் தானே, இயேசு நம்மை நடத்த நடத்த இன்பம் தானே. ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தான், இயேசுவோடு பேச இயேசுவோடு பேச பேச இன்பம் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Thank you Lord. ஹல்லேலூயா, எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிக்க இப்பொழுது. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு தரும் சந்தோஷம் இன்பம் தானே, இயேசு தரும் சமாதானம் இன்பம் தானே, இயேசு தரும் பொறுமையும் இன்பம் தானே, இயேசு தரும் கிருபையும் இன்பம் தானே. ஹல்லேலூயா.
ஆமென். எல்லாம் சேர்ந்து உன்னதமான தேவன் இயேசு தரும் சந்தோஷம் இன்பம் தானே, இயேசு தரும் சமாதானம் இன்பம் தானே. பாடுங்க. இயேசு தரும் சந்தோஷம் இன்பம் தானே, இயேசு தரும் சமாதானம் இன்பம் தானே. இயேசு தரும் பொறுமை, இயேசு தரும் பொறுமையும் இன்பம் தானே. இயேசு தரும் கிருபை, இயேசு தரும் கிருபையும் இன்பம் தானே. இயேசு தரும் பொறுமையும் இன்பம் தானே. இயேசு தரும் கிருபையும் இன்பம் தானே. ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தான். இயேசுவோடு பேச பேச, இயேசுவோடு பேச பேச ஆமென். இன்பம் தானே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் துதிப்போம். அல்லேலூயா 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 எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா Thank you, Lord. துதிக்க துதிக்க இன்பம் தானே, இயேசுவை பாட பாட இன்பம் தானே, இயேசுவை நெருங்க நெருங்க இன்பம் தானே, இயேசுவை நம்ப நம்ப இன்பம் தானே. ஆமென். Thank you, Lord. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். Thank you, Holy Spirit. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Thank you, Lord. அவரை நெருங்க நெருங்க இன்பம். Thank you, Holy Spirit. எல்லாம் சேர்ந்து துதிக்க துதிக்க இன்பம் தானே, இயேசுவை பாட பாட இன்பம் தானே. துதிக்க துதிக்க இன்பம் தானே, இயேசுவை பாட பாட இன்பம் தானே. இயேசுவை நெருங்க நெருங்க இன்பம் தானே, இயேசுவை நம்ப நம்ப இன்பம் தானே. இயேசுவை நெருங்க நெருங்க இன்பம் தானே, இயேசுவை நம்ப நம்ப இன்பம் தானே. ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தானே, இயேசுவோடு பேச பேச இன்பம் தானே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா ஆமென். Thank you, Lord. அல்லேலூயா. ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தானே, இயேசுவோடு பேச பேச இன்பம் தானே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதிக்க ஆராதிக்க இன்பம் தானே, இயேசுவோடு பேச பேச இன்பம் தானே. அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை ஆராதிக்க ஆராதிக்க இன்பம், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், உலகம் தராத சமாதானம், உலகம் தராத சந்தோஷம். அவருடைய சந்தோஷத்திற்கு முடிவே இல்லை. அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்கும் போது அந்த சந்தோஷம் நம்மை பற்றி கொள்ளுகிறது. எனக்கு என்பார்களே, அவருடைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், வச்சுட்டு போறேன், நீங்க எடுத்துக்கிடுங்க என்று சொல்லி நமக்கு சமாதான காரணராகி சமாதானத்தை உண்டாக்கின தேவன், பகையை சிலுவையில் கொன்று சமாதானத்தை நமக்கு உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. அதனால அவரால் சமாதானத்தை நமக்கு தர முடியும். இந்த நேரத்திலும் சமாதானம், சந்தோஷம் இல்லாமல் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நாளிலும் ஒரு இனம் புரியாத சமாதானம் உங்களை மூடுகிறது. இயேசு தரும் பொறுமை. அப்புறப்படுத்திட்டாங்களா? பொறுமையா இருங்க.
விரட்டுறாங்களா, துரத்துறாங்களா, அடிக்கிறாங்களா, பொறுமையா இருங்க. அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அந்த பொறுமை, அதுதான் தேவ அன்பு. அந்த பொறுமைக்கு பேரு தான் தேவ அன்பு. அந்த தேவ அன்பு தான் ஆவியானவர். அதனால கவலைப்படாதீங்க. கண்டிப்பா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு தரும் கிருபை சாத்தானை நம் கால்களின் கீழ் மிதிக்கக்கூடிய கிருபை. அந்த கிருபை நம்ம எல்லோரோடும் இருந்து நம்மை நடத்தும். அதனால தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. ஐயோ இது நடந்துச்சே, இது ஆயிற்றே, இது போயிருச்சே என்று நினைக்காதீங்க. தேவன் எல்லாவற்றிற்கும் காலங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நேரத்தில் யார் யார் உம்மை துதித்து பாடினார்களோ, உம்முடைய வசனத்திற்கு செவி கொடுத்தார்களோ, யார் யார் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்மை நோக்கி மன்றாடினார்களோ, எல்லோர் மீதும் உம்முடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் இருக்கட்டும். கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இந்த இன்பம் ஒரு நாளும் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் வரை, விண்ணுலகம் சேர்க்கும் வரை இந்த இன்பம் அவர்களுக்கு தொடரட்டும் சுவாமி. இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அவங்க போறாங்க தகப்பனே, எத்தனையோ பிரச்சனைகளோடு இருக்கலாம். கடன் பாரங்கள், உபத்திரவங்கள், எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you. God bless you.